ஒரு பக்கம் மல்லிய இந்த வீட்ட விட்டு துரத்துறதுக்கு இவங்க எல்லாருமே பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வெண்பா கிட்ட இந்த சுடர் இப்படி மாட்டுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஏற்கனவே நம்ம வெண்பாவுக்கு இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்ற மாரி எல்லாருமே சொன்னாலும் சரி, இந்த ரேணுகா தான் உன்னோட உண்மையான அம்மா அப்படின்ற மாரி வந்து சொன்னாலும் சரி, எதையுமே நம்ம வெண்பா வந்து ஏத்துக்கிற மாரியே இல்ல. அதாவது இப்போ நம்ம மல்லி அம்மா அப்படின்ற மாரி சொல்லி மல்லி பின்னாடி மட்டுமே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, இங்க அடுத்தடுத்த விஷயங்கள் எதுவுமே நடந்த பாடு இல்ல. ஆனா கடைசியில இப்படி இந்த ரேணுகாவ பின்தொடர்ந்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர பின்தொடர்ந்து எல்லா ரகசியத்திலுமே வெண்பா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சுடர் இருந்துகிட்டு ரகுவ பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த ஒரு டைம்ல வெண்பா இருந்துகிட்டு, "நீ வந்து சுடர் தான், அதாவது என்னோட அம்மா கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசுக்கே சொல்லுது. மல்லி அம்மா சொன்னா மட்டும் கிடையாது, இல்ல மத்தவங்க சொன்னா மட்டும் கிடையாது. எனக்கு தெரியும் உண்மை என்ன அப்படின்றது. அதனால நீ எப்பவும் தப்பிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நீ என் மல்லி அம்மாவையே இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு அவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? இதுக்கு மேலயும் நான் உன்னை சும்மா விட போறது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, இப்ப நீ எங்க போற? எங்க வர? என்ன பண்ற? ஏது பண்ற? அப்படின்றது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, இப்போ இந்த சுடர் பின்னாடியே பின்தொடர்ந்து வெண்பா போக ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இந்த ரகு கிட்ட போய் பேசிட்டு வர்றது இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இது எல்லாமே நடக்கிறது ஒரு கார்ல. அதாவது கார இந்த சுடரை பிக்கப் பண்றதுக்கு ஒரு காரே வந்து நிக்குது. அந்த காரோட டிக்கில வந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் வெண்பா இந்த வேலையெல்லாம் சூப்பரா பார்த்திருக்காங்க. இப்போ இந்த சுடருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ரகுவ போயிட்டு பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வந்ததுல. அதாவது மல்லி இப்போ இந்த சுடரோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு இடைஞ்சலா இருக்கா அப்படின்னா, அவங்கள கொல்ற அளவுக்கு, அதாவது மல்லியையே தீர்த்து கட்டலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ இந்த சுடருக்கு பயங்கரமான கோவம். அந்த அளவுக்கு இடைஞ்சலா இருந்துட்டு இருக்காங்க போல. அதனாலதான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அடுத்ததா பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ மல்லிய விரட்டணும். அதாவது மல்லிய முதல்ல விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும். விஜய் கிட்ட இருந்து பிரிச்ச அடுத்த செகண்ட் மல்லிய போட்டு தள்ளிடணும் அப்படின்றதுதான் இவங்களோட கான்செப்ட், இவங்களோட பிளானாவே வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இவங்க அதாவது வெண்பா இருந்துட்டு, அதாவது "ரேணுகாம்மா, நீங்க வந்து இப்போ எங்க போயிட்டு வந்தீங்க? என்ன பண்ணிட்டு வந்தீங்க? அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி எந்த நேரத்திலயும் உங்களால என் மல்லி அம்மாவ இந்த வீட்ட விட்டு விரட்டவே முடியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ரேணுகா வந்து அப்படியே வந்து கேட்கிறா, "என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்த அப்படின்னா, உன்ன சும்மா விட மாட்டேன் வெண்பா. நான் தான் உன்னோட அம்மா. மல்லி அம்மான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, வெண்பா இருந்துட்டு அந்த ஒரு வீடியோவ காட்டி, "நீ என்னோட அம்மா ரேணுகாவே கிடையாது. நீ சுடர் தான். நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்கிட்ட ஆதாரமே இருக்கு பார்க்கறியா?" அப்படின்ற மாரி சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்த எடுத்து காட்டுறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.